ஹை வியூவர்ஸ், சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடேஸ் டிட்பிட். The absolute maximum a trader may risk on any trade is 2% of his account. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மணி மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம ஒரேடி நிறைய பணத்தை நம்ம உள்ளே விட்டோன்னா கூட வந்து ஏதாவது அட்வர்ஸாக போச்சு, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம கேபிட்டல் வைப் அவுட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ எது நடந்தாலும் சரி, we have to remain in the game. அந்த களத்தில் நம்ம இருக்கணும். கடைசி நம்ம வந்து கேபிட்டல் லாஸ் ஆச்சுன்னா நம்ம களத்தில் இருக்க மாட்டோம், பார்வையாளனாக போயிடுவோம். ஸோ நம்ம பார்வையாளனாக்க வியூவராக இருக்கக்கூடாது. we have to be a game player. ஸோ அப்படி இருக்கணும்னாக்கா we have to be strong money management இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஆத்தர் சொல்ல வர்றாரு. இதுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. அதுதான் லாங் ரனில் உங்களை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டரவோ ட்ரேடரவோ மாற்றிக்குள்ளே உதவும். ஸோ கமோடிட்டி ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் ட்ராக்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் சமயம் இன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்து நல்ல கீழே வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைட் வேஸில் இருந்தது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இது சைட் வேஸில் இருக்குது. டவுன் சைடில் வந்துச்சுனாக்கா 101 சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டில் வந்து 102 தான் இருக்குது. ஸோ டவுன் சைடில் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்குது. பிரேக் அவுட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் வந்து 101 வந்து கண்டிப்பாக டச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம டே ஷீட்டில் பார்க்கும்போது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனலில் வந்து சேனல் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது, பெருசாக வந்து மேலே போகல. அப்போ கூட சொல்லியிருந்தேன் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்ததுனாக்கா இந்த சேனலுடைய சப்போர்ட் 101 வந்து வரும் அப்படின்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா நல்லா கீழே வந்துட்டுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு பாயிண்ட் தான், $1 தான் வந்து கீழே இறங்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்துடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனுடைய தாக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி கோல்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ கோல்டு வந்துட்டு இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர், டாலர் இண்டெக்ஸ் அதுவும். ஸோ தட் இஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர், பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பாருங்கள் சிஎஃப்டியில் நல்லாவே வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து 4 hour சார்ட் வந்து எம்சிஎக்ஸில் இங்கே வச்சுருக்கேன். அதோ இப்போ இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறது தான் அரௌண்ட் வந்து மார்னிங் ஒரு ப்ரீ மார்க்கெட் போகிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு 9:30க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய மார்க்கெட் வந்துட்டு கோல்டு 1200 பாயிண்ட் பாருங்கள் ப்ளஸ், சில்வர் 2500 பாயிண்ட் வந்து ப்ளஸ், பிகாஸ் ஆஃப் அந்த டாலர் வந்து 1.5 பாயிண்ட் இறங்குனது. ஸோ நான் திரும்ப சொல்லியிருந்தேன், கோல்டு வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்தால் கூட வந்துட்டு இன்னும் வந்து அதோட மொமெண்டம் இருக்குது, அப் சைடில் போகும்னு சொல்லியிருந்தது இதுதான். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த கோல்டுடைய நெக்ஸ்ட்டு டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ நியர் ஃபியூச்சரில் போன இந்த ஆல் டைம் $2150 வந்து டார்கெட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இதுவும் வந்துட்டு 63,700. ஸோ 64,000 வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போயே வந்துட்டு 62,400 வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 1500 பாயிண்ட். ஸோ கம்மிங் வீக்கில் வந்து இதை டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஏன் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை? இங்கே 1200 பாயிண்ட் ஏறி இருக்குது, சில்வர் 2500 பாயிண்ட் இங்கே ஏறி இருக்குது. ஏன் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலைனாக்கா இது வந்து 4 hour ஷார்ட் நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இது இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ அதனால நான் வந்து இப்போ எம்சிஎக்ஸ் நான் காட்டிகிட்ருக்கேன் நான். ஸோ இங்கே வந்து குளோபல் கான்ட்ராக்டில் இருக்கனால அதுக்கு டக்குன்னு காட்டிடுச்சு அதை. ஸோ ஒரு விஷயம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இப்போ வந்து நேற்று வந்து நம்முடைய க்ளோசிங் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இங்கே வந்துட்டு இந்த மார்க்கெட் முடிஞ்சது இந்த கண்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 2000 நினச்சிக்கலாம். 2000லேருந்து இப்போ 2050 போயிருக்கு. ஸோ 2050 அப்படின்னாக்கா நம்ம இதில் வந்து எவ்வளோ போகும் அப்படின்னாக்கா 50 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ 50 × 30.30. ஸோ 1500 இதை நான் சொல்லியிருந்தேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எம்சிஎக்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதான் ஏறி இருக்குது. 1500 நம்ம காட்டுது. ஸோ 1200 ஏறி இருக்குது. ஸோ இங்கே ஹை பார்த்திங்க அப்படின்னாக்கா 1600 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 1500. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏறி இருக்குது.
இது ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 61,200. ஸோ 600 வரை போயிருக்கும் போது ஆல்மோஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக தான், நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம இது பண்ண முடியாது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட், ஸோ யாராலையும் எக்ஸாக்டாக பர்ஃபெக்டெல்லாம் இருக்க முடியாது, கணிக்க முடியாது, ஒரு அப்ராக்சிமேட், ஒரு நியர் பர்ஃபெக்ட். ஸோ அந்த வகையில் வந்து கரெக்டாக வந்து ஏறி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதோட இம்பேக்ட் நல்லாவே தெரியுது. டாலர் வந்து கிட்டத்தட்ட $100 இறங்கினோடைய இம்பேக்ட் இங்கே இருக்குது. ஸோ சில்வர் வந்து MCXல பார்த்திங்க அப்படின்னாக்கா 2500 வந்து ஏறி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்ப்போம். நேற்று வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு 71,650. ஸோ நம்ம டாலரில் பார்ப்போம். ஸோ டாலரில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இந்த இடத்துல வரும் 23ல் இருக்குது. இப்போ 23லேருந்து 24.12 ஏறி இருக்குது. ஸோ எவ்வளோ ஏறி இருக்குன்னாக்கா 1.12 இன்ட்டு நம்ம வந்து 3030 யூஸ்வலாக போடுவோம், எக்ஸாக்டாக அதே பார்த்துருவோம். ஸோ 3400 அந்த ஹை வந்து எவ்வளோ வந்துருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இல்லை, பட் ஹைக்கு வந்து மேபி கிளியராக வந்திருக்கும். ஸோ 3500 வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஹைக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அந்த டேட் அவ்வளோ தூரம் வந்திருக்கு, கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம டிகால்குலேஷன் அந்த கரெக்ட். ஸோ இது வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்தராக வந்து இப்போது டாலரில் வந்துட்டு இந்த இப்போ ரீசெண்டாக போன ஹை இந்த இடம் வந்து வரலாம். $26 வந்து பெர் அவுன்ஸ் வந்து சில்வர் வந்து வரும். அதே மாதிரி MCXல இப்போ ரீசெண்டாக போன ஹை வந்து இது தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 77. நான் அப்பயே சொல்லியிருந்தேன் 78 கூட போவோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நியர் டைம் வந்து இப்போ அந்த ரேஞ்சுக்கு போகலாம். இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா 74,200ல் இருக்குது. ஸோ 77 கன்ஃபார்மாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். ஸோ க்ரூட் ஆயிலும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இன்னும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கீப் ஆன் சேயிங் இந்த ரேஞ்ச் வந்துட்டு 5,900 வந்து 5,900 6,000 இது வந்து சப்போர்ட் ரேஞ்சாகவும், ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து 6,500 6,600 அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாகவும் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ பாட்டம் வந்து நல்லாவே வந்து இப்போது அதோட கொஞ்சம் கீழே போயிருக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் $65 வரும் அப்படின்ட்டு. வந்துச்சுன்னா டவுன் சைடு வந்ததுனாக்கா 65 வரும்போது நமக்கு எவ்வளவு இருக்கும்? ஸோ 65 into 84, ஸோ ஆல்மோஸ்ட் 5,500. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்த லோ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5,622 வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த பாட்டம் வந்துட்டு இப்போது இருக்குது. ஸோ இன்னும் கூட வந்து கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 5,500 நமக்கு வந்துச்சுனாக்கா பொசிஷன் வந்து லாங் வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸோட தைரியமாக எடுக்கலாம். இன்னொன்று வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி முடியுது க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நேச்சுரல் கேஸ் பார்ப்போம். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து இன்னும் அந்த சேனல்லையே தான் நம்ம MCX பற்றி நல்லா அந்த சேனல்லே தான் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு 195 பிரேக் பண்ணி கீழே வரும். அதாவது 190க்கு கீழே க்ளோஷர் வந்ததுனாக்கா டவுன் சைடு வந்து 170 எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 200க்கு மேலே க்ளோஷர் வந்ததுனாக்கா அப் சைடு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஈவன் நேற்று கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா 190லேருந்து 200க்குள்ளே நேற்று க்ளோஷர் நம்ம MCXல பார்த்தோம்னாக்கா ப்ரீவியஸ் க்ளோஸிங்கை தெரிஞ்சிடும் 196.90 தான் முடிஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இப்போ சைட் வேஸில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ப்ரீத்திங் எடுக்க மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூவுக்காக ஸோ இங்கேருந்து வந்து நெக்ஸ்ட் மூவ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அப் சைடாக டவுன் சைடாக அப்படின்றது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக
இருந்து அதுக்கப்புறம் டைரெக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது உத்தமம். இல்லை இன்ட்ராடேயில் பண்ணுறீங்கன்னா ஒரு டைட் ஸ்டாப் லாஸோட பண்ணுறது சரியாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்து நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். விஷ் ஆல் த பெஸ்ட். See you next video. Until then, bye bye. Thank you.